கோயம்புத்தூர்ல பிறந்தவர் தான் ஜோதிராஜ். இவர் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆகிடுறாரு. அப்போ அவருக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஒரு கேபிள் டிவில சான்ஸ் கேட்டு போறாரு. அப்போ அவங்க இதெல்லாம் நல்லாவே இல்ல, நீ வேணும்னா இங்க ஆபீஸ் பாயா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்போ இவரும் சரி ஓகேன்னு ஆபீஸ் பாயா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாரு. அப்போ ஒர்க் பண்ணும்போது எடிட்டர் ரூம், கேமரா ரூம்லாம் பார்த்து நம்மளும் உள்ள போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு நிறைய டைம்ஸ் எங்க இருக்காரு. அப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் கத்துக்கிறாரு. அப்புறம் சென்னைக்கு வந்து சான்ஸ்க்காக நிறைய பிளேஸ்க்குலாம் போறாரு. பட் எங்கேயும் சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் ஒரு சில சின்ன மூவிஸ்ல ஒர்க் பண்றாரு. அப்புறம் 2010ல மேரேஜ் ஆகுது. அப்போ வைஃப் கிட்ட எனக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னு சொல்றாரு. பட் அந்த ஆசை நடக்காமே போயிடுது. அப்புறம் 2017ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவரோட பையன் ரித்விகை வச்சு வீடியோஸ் போடுறாங்க. பட் வியூஸே போகல. அப்புறம் லாக்டவுன்ல ரித்விகை அப்பா கிட்ட வந்து வீடியோ பண்ணலாம்னு சொல்றாரு. அதனால அப்பாவும் அம்மாவும் ரித்விகை வச்சு நிறைய கெட்டப்ஸ் அண்ட் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் வீடியோ போடுறாங்க. அப்போ வீடியோஸ்லாம் வேற லெவல்ல ஹிட் ஆகுது. அன்னைக்கு யாருக்கு சினிமால சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவரோட பையன் தான் பெரிய ஆக்டர்ஸ்குள்ள நடிச்சிட்டு இருக்க ரித்துராக்ஸ் ரித்விக். ஏய் லுங்கிய கீழ விட்றியா? நாய் பின்னாடி வந்து